நாளையிலேருந்து நோ சுகர் டயட் இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா ஆரம்பிச்ச விஷயம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு இருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது. 1000 தான் நம்ம சுகர் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு எவ்வளோ கொண்டு வந்தாலுமே, அந்த சுகருக்கு என்ன சுகர் தான் போல. ஆனா அதுக்காகலாம் கெட்டதா இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அப்படிதான் டாக்ஸிக்காவே இருந்தாலும் அந்த சுகர் மேல எவ்வளோ லவ் இருக்குன்னு இப்ப தான் எனக்கு தெரியுது. அதுவும் சாக்லேட், ஐஸ்கிரீமு, கேக்கு, இந்த காஃபி இதுலலாம் வந்து அந்த சுகர் இல்லாம சாப்பிடுறதே ரொம்ப கொடுமையா இருக்குது. உப்புமாக்கெல்லாம் ஒரு கரண்டி சுகர் போட்டு சாப்பிடுற எனக்கு, அந்த உப்புமாவோட ரியல் டேஸ்ட்டே ரொம்ப கொடூரமா இருக்குதுன்னு இப்ப தான் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா என்ன பண்றது? லவ்வர பிரிஞ்ச வேதனையில இருக்கிற மாதிரி, இந்த சுகர பிரிஞ்சு நான் வேதனையில இருந்தாலும் பழைய ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் ஆகணுன்ற ஆசையில, அந்த சுகர தள்ளி வச்சு நானும் இருக்க பார்க்குறேன். நெறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்ற மாரி ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாடி டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா சந்தோஷம். இந்த நாட்டு சர்க்கரை டீய குடிக்கும்போது என் ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அப்படிதான் நான் சுகர் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.